வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின்போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக் காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிம வள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர், அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே.சி.டி. பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம், கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டண முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளைநிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாவத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி, மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி, ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. காசி அணி, தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.